ப்ரெக்னென்சியில் செக்ஸ் வச்சுக்கிறது சேஃபாக, என் பேபியை வந்து ஹார்ம் பண்ணுமா இன்டர்கோர்ஸ், என் பேபிக்கு வந்து பெயின் தெரியுமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க சார். இந்த ப்ரெக்னென்சியில் லிபிடோங்கிறது டிசையர் டு ஹாவ் ஃபிசிக்கல் இன்டிமசி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுமா, கம்மி ஆகுமா, அந்த உமனுக்கு வந்து எப்படி அது சேஞ்ச் ஆகும்? ப்ரீ ப்ரெக்னென்சி லெவல் அளவுக்கு செக்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம் எதுனாக்கா செகண்ட் ட்ரைமஸ்டர் தான். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் நாங்களுமே வீட்டில் இட்ஸ் ஹனிமூன் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. இந்த லிபிடோன்னா நிறைய பேத்துக்கு புரியாது, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஆசை கொள்றதுக்கான ஒரு ஆசையை உண்டாக்குற ஒரு நிலை தான் லிபிடோ, அதாவது செக்ஸ் டிரைவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில் செக்ஸ் வச்சுக்கும் போது கம்பல்சரியாக ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணுமா, காண்டம்ஸ் யூஸ் பண்ணணுமா? இன்டர்கோர்ஸ் இருந்தால் மிஸ்கேரேஜோட இன்சிடென்ட்ஸ் நிறைய ஆகுமா? இன்டர்கோர்ஸ் இருந்தால் ப்ரீடேர்ம் லேபருக்கு அதுவே ஒரு காரணமா? இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர், மிஸ்கேரேஜ், இந்த ப்ரீடேர்ம் லேபர், குறை மாதத்தில் பிரசவம் ஆகிறது, கருச்சிதைவு ஏற்படுறது, ரெண்டுக்கும் வந்து உடலுறவு எந்த வகையிலையும் காரணமாகாது. ஹலோ, நான் டாக்டர் ஸ்வேதா, ஆப்ஸ்டெட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், சேஃபோ ஹாஸ்பிட்டல். ஸோ நிறைய ப்ரெக்னென்ட் கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்சி பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய மித்ஸ் அவங்களாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஓப்பனாக வந்து எங்ககிட்ட கேட்கறதுக்கு சம் இன்ஹிபிஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து வி ஹாவ் அன் எக்ஸ்பர்ட் வித் அஸ், டாக்டர் அன்பரசன். ஹீஸ் ஆர் செக்ஷுவல் மெடிசன் எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி செஷனில் காமனாக கப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், அதாவது செக்ஸ் அண்ட் ப்ரெக்னென்சி இது ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ் பற்றி நம்ம ஒரு கிளாரிட்டி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சார், இந்த ப்ரெக்னென்சியில் லிபிடோங்கிறது, அதாவது இந்த டிசையர் டு ஹாவ் ஃபிசிக்கல் இன்டிமசி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுமா, கம்மி ஆகுமா, அந்த உமனுக்கு வந்து எப்படி அது சேஞ்ச் ஆகும்? ஒரு நல்ல கொஸ்டின் டாக்டர். இந்த லிபிடோன்னா நிறைய பேத்துக்கு புரியாது, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஆசை கொள்றதுக்கான ஒரு ஆசையை உண்டாக்குற ஒரு நிலை தான் லிபிடோ, அதாவது செக்ஸ் டிரைவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா, பெண் உறுப்புக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய செக்ஷுவல் ட்ரைவ் வந்து அதனாலேயே அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று வந்து இதை வந்து குறைக்கிறது மாதிரி என்ன, அது சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த ஹச்சிஜி லெவல் வந்து ஈஸ்ட்ரோஜன் ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வாந்தி வர்றது மாதிரி ஃபீலிங், நாசியா அண்ட் வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். கைகாலெலாம் சோர்ந்து போய் வருது, அசதியாக வருது, தூக்கமாக வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதல்லாத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது, அதுவே ஒரு ஆங்ஸியஸ் மூமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கும். இதையெல்லாம் சேர்ந்து இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கை டாமினேட் பண்ணி சப்சைட் பண்ணிவிடும். ஸோ ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த சிம்டம்ஸ் தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணும். ஸோ அந்த செக்ஸ் ட்ரைவை கொஞ்சம் குறைக்க பார்க்கும். ஆக்சுவலாக ஐடியல் டைம் டு ஹேவ் நார்மல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பின்னாடி, அதாவது ப்ரீ ப்ரெக்னென்சி லெவல் அளவுக்கு செக்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம் எதுனாக்கா செகண்ட் ட்ரைமஸ்டர் தான். ஐடியல் டைம் டு ஹேவ் நார்மல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ப்ரீ ப்ரெக்னென்சி லெவல் அளவுக்கு செக்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம் எதுனாக்கா செகண்ட் ட்ரைமஸ்டர் தான். என்ன ரீசன்னா, அந்த எண்ட் ஆஃப் த 13th வீக்கில் 13 வாரங்கள் முடியும் போது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். ஆன உடனே அந்த வாஸ்குலாரிட்டி டு தி ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ரத்த ஓட்டம் பெண் உறுப்புக்கு, அதாவது கிளைட்டோரிஸ், வஜைனா, லேபியம் மேஜோரா, மைனோரா, இதுக்கெல்லாம் வந்து அதிகமாகிறதுனால இந்த சென்சிட்டிவிட்டி லெவல் வந்து செக்ஷுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து, அதாவது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு பெண் வந்து செக்ஸை என்ஜாய் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இந்த டைமில் என்ஜாய் பண்ணக்கூடிய நிலையை உண்டாக்கிடும். ஸோ அது வந்து ஐடியல் டைம். தேர்ட் ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா, அப்டமன் வந்து இந்த டிஸ்டென்ஷன், வயிறு பெருசாகிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது இல்லாத அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும், குழந்தைய பற்றியே போகும் மனசு. நம்ம குழந்தைய நல்லா பெற்றெடுக்கணும், குழந்தைக்கு எதுவும் கெடுதல் உண்டாகக்கூடாது, இந்த நேரத்தில் செக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்லேயே இருப்பாங்க. அடுத்தது பாடி டயர்னஸ், பாடி பெயின், லோ பேக் ஏக், இதெல்லாம் வரதுனால அந்த செக்ஸ் ட்ரைவ் குறையும். ஸோ 3 காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ் சார் ரைட்லி செட், நமக்கு அந்த 3 ட்ரைமஸ்டரில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் சம் ரீசன் ஃபிசிக்கல் டைட்னஸ் நமக்கு நிறைய தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த வாமிட்டிங், நாசியானாலையும், தேர்ட் ட்ரைமஸ்டர் உங்கள் யூட்ரஸ் பெருசாக ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் நாங்களுமே வீட்டில் இட்ஸ் ஹனிமூன் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. அடுத்து காமனாக கேட்குற கொஸ்டின் வந்து, ப்ரெக்னென்சியில் செக்ஸ் வச்சுக்கிறது சேஃபாக, என் பேபியை வந்து ஹார்ம் பண்ணுமா இன்டர்கோர்ஸ், என் பேபிக்கு வந்து பெயின் தெரியுமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க சார். இதை பொறுத்த வரைக்கும் வந்து செக்ஸ் டூரிங் ப்ரெக்னென்சி 100% சேஃப். அதுவும் லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் மெயினாக, அதுவும் வித் கன்சென்ட், அதாவது அவங்களுடைய ஆப்ஸ்டெட்ரிஷியனுடைய கன்சென்ட் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். எப்போ வந்து அன்சேஃப் அதையும் நான் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்கேரேஜ் இருந்தனா, கருச்சிதைவு, அதாவது 20 வாரத்துக்கு முன்னாடி நடக்கிறது, இந்த ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். திடீர்னு சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக வஜைனல் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன் இருந்தாலும். அடுத்தது பனிக்குட நீர், ஆம்னியாட்டிக்
ஃப்ளூயிட் லீக்கேஜ்னு சொல்லுவோம். அது மாதிரி இருந்தாலும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அடுத்தது ட்வின் ப்ரெக்னென்சி, ரொம்ப ப்ரிகாஷனாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஒரு ப்ரிசியஸான பேபிலாம் உள்ளே இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணணும். இந்த பிளசண்டா ப்ரிவியா, சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ், அதாவது நஞ்சு கொடி வந்து கீழே இருக்கிறது, அந்த சர்விக்கல் வந்து ஓப்பனிங் வந்து லூஸாக இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் வந்து ப்ரீடேர்ம் லேபரை பற்றி, அதாவது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லணும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டாவே ஓகே தான். ஸோ சார் கரெக்டாக பாயிண்ட் பண்ண மாதிரி உங்கள் ப்ரெக்னென்சி ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சினா செக்ஸ் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் இன் ஆல் ட்ரைமெஸ்டர்ஸ். இதே உங்களுக்கு குறை மாதமாக டெலிவரி ஆகிறதுக்கான எனி ரிஸ்க் ஃபேக்டர் ஆர் ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் ஐ திங்க் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் வந்து சேஃப். இந்த செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு எந்த ட்ரைமெஸ்டர் வந்து சேஃப்னு ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது பர்டிகுலர் ட்ரைமெஸ்டர்லாம் அவாய்ட் பண்ணிக்கணுமா? கட்டாயம் டாக்டர். இப்போ வந்து 3 ட்ரைமஸ்டர்ஸ் வருதில்ல, அதில் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப சேஃப் when compared to ஃபஸ்ட்டும் தேர்டுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் முதல் வீடியோவிலேயே, நம்ம முதல் கொஸ்டினுக்கு என்னென்னா அது வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து டாமினேட் பண்ணும், தேர்டில் வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். இதனால் வந்து ரெண்டுமே ஃபிசிக்கல் ரிலேட்டடாக தான். அதனால் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அந்த வாஸ்குலாரிட்டி, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும். அதனால் அவங்க வந்து நல்ல செக்ஷுவல் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அந்த டைமில். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் சேஃபஸ்ட் பீரியட். ஆனால் டசன்ட் மீன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் வச்சுக்க கூடாதுன்னு கிடையாது. இன்டர்கோர்ஸ் ஆஸ் சச் வில் நாட் காஸ் அ மிஸ்கேரேஜ். ஸோ நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் எஸ்பெஷலி அதுதான் வந்து ஃபியர். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஃபிசிக்கலி ஐ திங்க் யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஹேவ் இன்டர்கோர்ஸ் இன் எனி ட்ரைமஸ்டர். அடுத்து ரொம்ப காமன் டவுட்ஸ், அதாவது இந்த பொசிஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஆஃப்டர் 5th month. ஸோ இதுக்கும் நம்ம செக்ஸ் வச்சுக்கிற பொசிஷனுக்கும் ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? இதனால் அது ஏதாவது மாறுமா? இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பொறுத்த வரைக்கும் வயிறு வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது, ப்ரெஷர் எஃபெக்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அப்போ என்ன பண்ணலான்னா மேல் ஆன் டாப் பொசிஷன், யூஸ்வலாக அவங்க உடலுறவு வச்சுக்கிற நிலை, அதான் மிஷினரி பொசிஷன் சொல்லுவோம், அதையே ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து நான் பெஸ்ட்டு, அந்த ட்ரைமஸ்டர் செக்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல நேரம். அப்போ வந்து ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன். ஆப்வியஸாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபீமேல் வந்து டாப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும், எவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்கணும், எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஃபீமேல் பார்ட்னர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த செக்ஷுவல் ஆக்ட் வந்து என்ஜாயபுளாக இருக்கும், மெக்கானிக்கலாக இருக்காது. அடுத்தது அந்த பிளட் ஃப்ளோலாம் நல்லா இருக்கிறதுனால செக்ஸை வந்து அந்த ஃபீமேல் பார்ட்னரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் ரொம்ப நல்லது. அடுத்தது நீ எல்போ பொசிஷன், பேக்கில் இருந்து அவங்க வந்து உடலுறவிச்சுக்கலாம். தேர்ட் ட்ரைமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது தான், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா, இந்த வார்த்தையை நான் திரும்பி சொல்கிறேன், உங்கள் ஆப்ஸ்டிஷியனுடைய ஒரு நாலேஜை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து என்ன பொசிஷன் ஆப்ட் அப்படின்னாக்க, இதுதான் காட் இருக்குன்னா அந்த எட்ஜில் வந்து ஃபீமேல் பார்ட்னர் படுத்துக்கிட்டு காலம் மடக்கி வச்சுக்கணும், மேல் பார்ட்னர் வந்து கீழே வந்து ஒரு பில்லவை போட்டு முட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து கரெக்டாக என்னால் பண்ண முடியுது ஆக்டிவாக அப்படின்னா ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் செக்ஸ் வச்சுக்க போது கம்பல்சரியாக ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணுமா? காண்டம்ஸ் யூஸ் பண்ணணுமா? இன்ஃபெக்ஷன் வந்து அது கம்மி பண்ணுமா? இல்லை எப்படி இன்ஃபெக்ஷன் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்? ஸ்மார்ட் செக்ஷுவல் ஹேபிட்ஸை வந்து அவங்க கடைப்பிடிச்சி, அதாவது வந்து உடலுறவுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிக்கிறது, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவை நல்லா சோப் போட்டு மைல்டாக வாஷ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ப்ரிகாஷனரி மெத்தடில் அவங்க வந்து உடலுறவு வச்சாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வராது டாக்டர். எப்போ காண்டம் தேவைப்படுதுன்னா, எனி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எப்போ வரும் அப்படின்னா, மல்டிபிள் பார்ட்னர்ஸ் எக்ஸ்போஸ்சர் ஒரு வேளை இருந்தால் அந்த கப்புள் வந்து கட்டாயம் வந்து காண்டம் யூஸ் பண்ணணும். ஸோ சார் சொன்ன மாதிரி காண்டம்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. பிகாஸ் ஜென்ரலாக இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் நினச்சி பெருசாக பயப்பட போகிறதில்ல. பட் ஒரு சின்ன டிப் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிட்டு முடிஞ்சால் ஒரு 1/2 hour குள்ளே யூரின் பாஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெயின் வாட்டர் வச்சு உங்கள் வெஜினா வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவோம். அதர்வைஸ் காண்டம்ஸ் நாட் கம்பல்சரி. ஹஸ்பண்ட்க்கு மேபி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குன்னா மேபி அந்த டைம்க்கு வேணால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய பேருக்கு காமனாக வர டவுட் வந்து, இன்டர்கோர்ஸ் இருந்தால் மிஸ்கேரேஜோட இன்சிடென்ட்ஸ் நிறைய ஆகுமா? இன்டர்கோர்ஸ் இருந்தால் ப்ரீடேர்ம் லேபருக்கு அதுவே ஒரு காரணமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர், மிஸ்கேரேஜ், இந்த ப்ரீடேர்ம் லேபர், அதாவது குறை மாதத்தில் பிரசவம் ஆகிறது, கருச்சிதைவு ஏற்படுறது, ரெண்டுக்கும் வந்து உடலுறவு எந்த வகையிலையும் காரணமாகாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். வேறு ரீசன்னால தான் நடக்குமே வந்து அதர் காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா இது நடக்கும். ஸோ ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர். நார்மலாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மிஸ்கேரேஜ் கண்டிப்பாக ஒரு இன்டர்கோர்ஸ்னால ஆகாது. மிஸ்கேரேஜ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்டர்கோர்ஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் தோஸ் ரீசன்ஸ்.
அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா, யூஸ்வலி இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது ஒன்று வந்து அந்த செமனில் ப்ராஸ்டக்லாண்டின்ற ஒரு என்சைம் வந்து வரும். அந்த ப்ராஸ்டக்லாண்டின் தான் லேபர் இன்டியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறப்போ ஆக்சிடோசின்ற அந்த ஹார்மோன் வந்து உங்கள் பிளட்டில் வந்து பீக் ஆகும். ஆக்சிடோசின் அகெயின் பெயின் கொடுக்குற ஹார்மோன் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இது ப்ரீடேர்ம் லேபர் காஸ் பண்ணாதுன்னு சொல்கிறோன்னா, உங்கள் யூட்ரஸ் குறை மாதமாக இருக்கும்போது இந்த ஹார்மோன்ஸ்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்காது. நிற மாதம் வரும்போது தான் அந்த பெயினுக்கு ரெஸ்பான்சிவ்னஸே ஒரு யூட்ரஸ்க்கு வரும், ப்ரொவைடட் உங்களுக்கு ப்ரீடம் லேபருக்கு வேறு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா. ஸோ உங்களுக்கு லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சினா இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி ப்ரீடம்க்கான ரிஸ்க் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரெக்னன்சியில் செக்ஸ் வச்சுக்கிறதுனால ஏதாவது அந்த ப்ரெக்னன்சிக்கு அட்வான்டேஜஸ் இருக்கா, பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? டெஃபினட்டாக சம் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். ஒரு டெலிவரி ஆன அப்புறம் வெஜினல் டெலிவரியோ இல்லை சி செக்ஷனோ எப்போ வந்து போஸ்ட்மார்ட்டமாக அந்த செக்ஸை வந்து ரிசியூம் பண்ணிக்கலாம் அந்த கப்பல்? டிசைர் டு ஹேவ் செக்ஸ், அந்த லிபிடோ வந்து போத் ஃபீமேல் பார்ட்னர் அண்ட் மேல் பார்ட்னருக்கு குறையிறது வந்து பார்க்குறோம். ஏன் வந்து இது போஸ்ட் டெலிவரி நடக்குது? ஐவிஎஃப் பண்ண அப்புறம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா? ஐவிஎஃப் ப்ரெக்னன்சின்னு இல்லை, அந்த கருவை உள்ள வச்ச அப்புறம் இன்டர்கோர்ஸ் வந்து வச்சுக்கலாமா?